கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க அருமையான அன்னையின் பிள்ளைகளே, ஆண்டவருடைய துணையோடு, அன்னை கன்னிமரியாளின் பரிந்துரையோடு இந்த மாதத்தின் இறுதி ஞாயிறில் நாம் இருக்கிறோம். வழிநெடுகிலும் நமக்கு உதவி செய்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, இந்த வாரமும் அருமையான வாரமாக நமக்கு இருக்க ஜெபிப்போம். உறவின் ஊற்று என்பது நம்முடைய இன்றைய மைய கருத்து. நற்செய்தியை சிறப்பாக புரிந்து கொள்ள அதை 3 பிரிவுகளாக நாம் பிரிக்கிறோம். 1, நற்செய்தியின் பின்னணி. 2, ஆயரின் குணங்கள். 3, ஆயர் தரும் பாடம். நற்செய்தியின் பின்னணி முதல் பகுதி. இயேசுவே நல்ல ஆயர் என்று யோவான் 10வது அதிகாரம் 1 ஏறக்குறைய 18 வரை உள்ள வசனங்கள் நாம் 10 வரை படித்திருக்கிறோம். இந்த வசனங்களிலே சொல்லப்படுகிறது. ஏன் இயேசு நல்ல ஆயர் என்பதுதான் இதனுடைய பின்னணி. காரணம், யூத தலைவர்கள், சிறப்பாக சமய தலைவர்கள் முன்சார்பு கொள்கையோடு வாழ்ந்தார்கள். உண்மைக்கு புறம்பாக பேசினார்கள். எதிர்மறையான கருத்துக்களை கொண்டிருந்தார்கள். தகுதி இல்லாதவர்களாக தங்களையே மாற்றிக்கொண்டார்கள். எதிலும் ஒருதலை பட்சமாகவே முடிவு செய்தார்கள். ஆகவே இவர்களுடைய வழிகாட்டுதல் தவறான வழிகாட்டுதலாக இருந்தது, தன்னலம் மிக்கதாக இருந்தது. உதாரணத்திற்காக உங்களுக்கு பின்னணியை மட்டும் சொல்லுகிறேன். விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண், யோவான் நற்செய்தி 8வது அதிகாரம். அதில் முன்சார்பு கொள்கையோடு அவளை பிடிக்க வேண்டும் என்பதற்காகவே, இயேசுவை அழிக்க வேண்டும் என்பதற்காகவே ஒரு கேஸை கொண்டு வந்தார்கள். அதற்கு அடுத்த அதிகாரம், பிறவியிலேயே குருடரான ஒருவர், அவர் நடந்தது என்ன என்பதை அவர் தெளிவாக சொல்லுகிறார். நடந்தது இயேசு கிறிஸ்துவனுடைய அருளால், ஆற்றலால் என்பதை அறிந்த அவர்கள் அவரை ஒழிக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டிருந்ததால் அவரை ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை. யோவானுடைய வார்த்தைகளிலே கூற வேண்டுமானால், அவர்கள் ஒளியை விரும்பவில்லை, இருளிலேயே வாழ வேண்டும், திருட்டுத்தனத்திலேயே வாழ்ந்து தங்களுடைய வாழ்வை அழித்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு சமய தலைவர்களாக தவறான வழிகாட்டுதலை கொண்டிருந்தார்கள். இந்த சூழலைத்தான் நாம் எரேமியா புத்தகத்தில் பார்க்கிறோம். எரேமியா, இறைவாக்கினர் எரேமியா 50வது அதிகாரம் 6வது வசனத்தில் இந்த தலைவர்கள் எப்படி இருந்தார்கள் என்பதை தெளிவாக சொல்லுகிறார். என் மக்கள் காணாமற் போன ஆடுகள் போன்றவர்கள், அவர்களின் ஆயர்கள் அவர்களை வழிதவறி போகச் செய்தார்கள். அவர்களே செய்கிறார்கள். மலை மேல் அவர்களை கலங்கடித்தார்கள். மலைக்கும் குன்றுக்கும் இடையில் மக்கள் அலைந்து திரிந்தார்கள். தங்கள் உறைவிடத்தை அவர்கள் மறந்து விட்டார்கள். ஆகவே எங்கே போக வேண்டும், எங்கே சென்று தங்க வேண்டும் என்பதெல்லாம் அவர்களுக்கு தெரியாத அளவிற்கு அவர்களை அலைக்கழித்தார்கள். எது நல்லது, எது கெட்டது என்று அவர்கள் தெரிந்திருக்க வேண்டும், வாழ்ந்திருக்க வேண்டும். ஆனால் அந்த சமய தலைவர்கள் அப்படி அவர்களை வாழ விடவில்லை. அதுதான் இந்த 2 உதாரணங்கள் வழியாக உங்களுக்கு சொன்னேன். இந்த பின்னணியில்தான் இன்று நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு சிறந்த தலைவர் என்று சொன்னால் கூட அது புரியாது என்பதற்காக யோவான் யூதர்களுக்கும் யூத தலைவர்களுக்கும் மிகவும் பரிச்சயமான ஆயன் என்ற ஒரு உருவகத்தை அவர் எடுத்துக்கொள்கிறார். ஆயன் என்ற அடையாளத்தை எடுத்து கையாளுகிறார். ஆக உங்களுக்கு பின்னணி புரிகிறது. நல்ல ஆயன் இவரே. ஆயரின் 3 குணங்கள் 2வது பகுதிக்கு நாம் கடந்து செல்கிறோம். என்ன 3 குணங்கள்? ஒவ்வொன்றாக சொல்லுகிறேன். அந்த ஒவ்வொரு குணத்திலும் நம்முடைய குடும்பங்கள், நம்முடைய உறவுகள், நாம் இருக்கின்ற இடம், நாம் செய்கின்ற எல்லாம் அடங்கி இருக்கும். ஆகவே விளக்கமாக நான் சொல்லாவிட்டாலும் நீங்களாகவே இந்த ஆலயத்தை விட்டு, பேராலயத்தை விட்டு செல்லுகின்ற பொழுது மனதில் இருத்தி செல்லுங்கள். இந்த ஆயனிடம் உள்ள குணங்கள் நம்மிடம் இருந்தால் நம்முடைய உறவுகள் எவ்வளவு சிறப்பாக இருக்கும்,
நம்முடைய வாழ்வு எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும் என்று நாம் நினைத்து பார்ப்போம். 1வது குணம், என் ஆடுகளை நான் அறிவேன். ஐ நோ மை ஷீப். என் குரலுக்கு அவை செவி கொடுக்கின்றன. என் ஆடுகளை நான் அறிவேன் என்ற அந்த வார்த்தை ஒரு சிறப்பான வார்த்தை. இந்த அறிவேன் என்பது எபிரேயத்தில் யாவே கடவுளுக்கு மட்டுமே பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை, அறிவேன். ஆகவே அந்த எபிரேய மூலம் யாதா என்று சொல்லுகிறது. அப்படி என்றால் தரவாக பக்கா ஸ்கேனிங். இருதயராஜ் யார்? பக்கா ஸ்கேனிங் யாருக்கு தெரியும்? அவருக்கு மட்டும்தான் தெரியும். முற்றும் முக்காலமும் அறிந்த அந்த தெய்வம் அவர்தான் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். நான் என் ஆடுகளை அறிவேன். உதாரணத்திற்கு உங்களுக்கு சொல்லுகிறேன். திருப்பாடல் 139 முழுவதும் படித்து பாருங்கள். அதில் முதல் வரியை மட்டும் நான் படிக்கிறேன், முதல் வசனத்தை மட்டும் படிக்கிறேன். ஆண்டவரே, நீர் என்னை ஆய்ந்து அறிந்திருக்கின்றீர். நான் எழுவதும் நடப்பதும் போவதும் உட்கார்வதும் எல்லாம் உமக்கு தெரியும். என் வாயிலிருந்து வார்த்தை வெளிவருவதற்கு முன்பாகவே நான் என்ன பேசப்போகிறேன் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். ஆகவே தான் இன்றைய நற்செய்தியினுடைய பின்பகுதியில் ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஆடுகளை நான் அறிவேன். என் தந்தை என்னை அறிந்திருப்பதைப் போல நான் அறிந்திருக்கிறேன் என்று இந்த அறிந்திருக்கிறேன் என்பதை ஏறக்குறைய 3-4 முறை 10 வசனத்திற்கு பிறகு வருவதை நாம் பார்க்கிறோம். ஆகவே அந்த கடவுள் என்னை நன்கு அறிந்திருக்கிறார். இவர்தான் மந்தையின் மக்களோடு கொண்டிருக்கின்ற உறவை, உடன்படிக்கையின் உறவை இது சுட்டி காட்டுகிறது. என் ஆடுகளை நான் அறிவேன் என்று சொல்வது உடன்படிக்கையின் உறவை சுட்டி காட்டுகிறது. ஏன் உடன்படிக்கையின் உறவை என்று சொல்லுகிறேன் என்றால், இது மாறாத, மறுக்க முடியாத, வேண்டாம் என்று சொல்ல முடியாத ஒரு அருமையான உறவு. ஆகவே இந்த உறவைத்தான், இந்த உறவின் ஊற்றுத்தான் அந்த கடவுள். ஆகவே அவர்தான் நம்முடைய உறவுகளுக்கெல்லாம் ஊற்றாக இருக்கின்ற நல்ல இறைவன். அவர் எந்த அளவிற்கு நம்மை தெரிந்திருக்கிறார் என்றால், லூக்கா எழுதிய நற்செய்தி 12வது அதிகாரம் 7வது வசனத்தில் நாம் இவ்வாறு படிக்கிறோம். கேட்பதற்கு வேடிக்கையாக இருந்தாலும் அதனுடைய அழுத்தத்தை, ஆழத்தை சற்று யோசித்து பாருங்கள். உங்கள் தலைமுடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கின்றன. நீங்கள் எண்ணினதில்லை, நான் எண்ணினதில்லை. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் தலைமுடிகள் எல்லாம் எண்ணப்பட்டிருக்கின்றன. அந்த அளவிற்கு என்னை பற்றி தெரிகின்ற அருமையான தெய்வம். 2வது, அவர் முன் செல்ல ஆடுகள் அவர் பின்னே செல்லுகின்றன. அவருடைய நெருக்கத்தை காட்டுகிறது. இந்த ஆயன் எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறார் என்பதை இது நமக்கு சுட்டி காட்டுகிறது. யோவான் நற்செய்தி 1:14 நாம் இவ்வாறு படிக்கிறோம். மனிதர் வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். இதை இறந்த பழைய திருத்தந்தை வாக்கு மனு உருவானார், நம்மிடையே குடிகொண்டார் என்பதை சற்று மாற்றி அதே அழுத்தம், அதே அர்த்தமுள்ள வேறொரு வார்த்தையை பயன்படுத்துவார். அவர் நம் நாற்றத்தை ஏற்றுக்கொண்டார். அவர் மனித நாற்றத்தை ஏற்றுக்கொண்டார். த ஸ்மெல். அந்த அளவிற்கு நெருக்கமாக நம்மோடு இருப்பதாக சொல்லுகிறார். அந்த அளவிற்கு நம்மோடு இணைந்து இருக்கின்றார். பிரிக்க முடியாத அளவிற்கு இந்த நாற்றம், அதை பற்றிய செய்திகள் உங்களுக்கு நன்கு தெரியும். நம்முடைய குடும்பத்தில் இந்த நாற்றத்தோடு கூடிய உறவு மட்டும் பலப்பட்டு இருந்தால், இந்த உறவு நெருக்கமான உறவாக இருந்தால் ஏன் டைவர்ஸ் என்று போகிறோம்? ஏன் எனக்கு உன்னை பிடிக்கவில்லை, நான் உன்னோடு வாழ மாட்டேன் என்று சொல்லுகிறோம்? நெருக்கம் இல்லை, த கிரேட் இன்டிமசி இல்லை. இல்லாததால் தான் நாம் பொசுக்கென்று உன்னை வேண்டாம், நீ எனக்கு தேவையில்லை என்று சொல்வது நமக்கு எளிதாக இருக்கின்றது. அந்த நெருக்கத்தை தான் ஆண்டவர் சொல்லுகிறார், த இன்டிமசி. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு அருமையான தெய்வத்தை நாம் பெற்றிருக்கிறோம். இதைத்தான் நாம் பார்க்கின்றோம். இணைச்சட்ட நூல் 4வது அதிகாரம் 7வது வசனத்தில் இறைவன் எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறார் என்பதை சொல்லுகிறார். என் வார்த்தைகள் அல்ல, வேதத்திலிருந்து நான் படித்து காட்டுகிறேன். இணைச்சட்ட நூல் 4வது அதிகாரம் 7வது வசனம். நாம் குரல் எழுப்பும் போதெல்லாம் நம் கடவுளாகிய ஆண்டவர் நம்மோடு உள்ளார்.
அவரை போல் மக்களுக்கு மிகவும் நெருங்கிய கடவுளை கொண்ட வேறு பேரினம் ஏதாகிலும் உண்டா? ஆகவே நம்மோடு மிகவும் நெருக்கமாக இருக்கக்கூடிய இந்த கடவுளை தவிர வேறொரு கடவுள் எங்காவது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா என்று கேட்கிறார். அந்த அளவிற்கு நம்மோடு நெருக்கமான உறவு கொண்டிருக்கின்ற அருமையான தெய்வத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அவர்தான் இவர். ஆகவே இதைத்தான் இன்றைய பாடலும் நான் பாடினோம். பதிலுரை பாடலாக ஆண்டவர் என் நாயர் எனக்கு ஏதும் குறைவில்லை என்று நாம் பாடினோம். திருப்பாடல் 23:4 நாம் பாடினோம். மேலும் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால், நெருக்கம், இன்டிமெசி, நீர் என்னோடு இருப்பதால் எத்திங்கிற்கும் அஞ்சிடேன், உன் கோலும் நெடுங்கழியும் என்னை தேற்றும். ஆகவே அருமையான இந்த நெருக்கம் மட்டும் நம்முடைய குடும்பங்களில் இருந்தால், சரியான புரிதல் மட்டும் இருந்தால், ஒருவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இருந்தால், மன்னிக்க கற்றுக்கொண்டால், விட்டு கொடுத்து வாழ்ந்து சேர்ந்து வாழ கற்றுக்கொண்டால் வாழ்வு எவ்வளவு இனிக்கும் என்று இந்த நல்ல ஆயன் சொல்லுகிறார். மூன்றாவது, நல்ல ஆயர் ஆடுகளுக்காக தம் உயிரை கொடுப்பார். நான் சொல்லாமலேயே தெரியும். அனைத்தையும் இழக்கிறார், எல்லாவற்றையும் அவர் இழந்து மக்களுக்காக தன்னையே எல்லாவற்றையும் இழந்து விடுகிறார் என்று பார்க்கிறோம். ஆகவே எதற்காக இதர் இழக்கிறார்? அவருடைய குறிக்கோள் என்ன? ஏன் அனைத்தையும் இழக்கிறார் என்றால், அவருடைய குறிக்கோள் இன்றைய வாசகத்தினுடைய கடைசி வார்த்தை 10:10. நான் ஆடுகள் வாழ்வை பெரும் பொருட்டு, நிறைவாக பெரும் பொருட்டு என் உயிரை அளிக்கிறேன். அவ்வளவுதான். நான் எல்லாவற்றையும் என்னுடைய குடும்பத்தில் இழக்கிறேன். என்னுடைய மனைவிக்காக, என்னுடைய குழந்தைகளுக்காக, என்னுடைய எதிர்காலத்திற்காக நாங்கள் சிறப்பாக வாழ வேண்டும் என்பதற்காக என்று வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். இதைத்தான் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். ஆகவே இந்த ஆயன் தரும் பாடம் 3வது பகுதிக்கு சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். இந்த 3 ஆயனுடைய குணங்கள்: உறவின் ஊற்று, உறவின் மிக நெருக்கம், உறவின் உச்சம், அனைத்தையும் இழந்து வாழ கற்றுக்கொள்ளுதல். இப்படி வாழ முடியுமா? முடியும் என்பதை ஒரு உண்மை நிகழ்வோடு சொல்லி முடிக்கிறேன். வாழ முடியும். ஒரு 5-6 மாதங்களுக்கு முன்பாக தங்களுடைய பெற்றோரை வீல் சேரில் வைத்து தள்ளி கொண்டு என்னுடைய அறைக்கு வந்தார்கள். வந்தவர்கள் சொன்னது, ஃபாதர், எங்கள் அப்பா நாங்கள் சிறுவராக இருந்த பொழுதே ஆக்சிடெண்ட்டில் 2 காலையும் இழந்து விட்டார். எங்களுடைய அம்மா தான் எங்களை மிகவும் கடினப்பட்டு இந்த அளவுக்கு உயர்த்தி படிக்க வைத்திருக்கிறார்கள். ஆகவே எங்களுடைய பெற்றோருக்கு இன்று 45வது திருமண நாள். அவர்கள் 50 வருடத்தை எப்படியாவது அடைய வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம். அதற்காகத்தான் அவர்கள் விருப்பப்படி இன்று இவர்களை இந்த அன்னையினுடைய பேராலயத்திற்கு அழைத்து வந்திருக்கிறோம். மகிழ்வோடும் நிறைவோடும் எங்களை வாழ வைத்தார்கள். பொறுப்போடும் கடமை உணர்வோடும் எங்களுக்கு எல்லாம் செய்தார்கள். குழந்தைகளாகிய நாங்கள் நடக்க முடியாத என்னுடைய தந்தையையும் கால்வலி உள்ள எங்களுடைய அம்மாவையும் வண்டியில் வைத்து கொண்டு வந்திருக்கிறோம். எங்களுக்கு இதுதான் நிறைவு, இதுதான் மகிழ்ச்சி. இதை தவிர வேறு என்ன வேண்டும் ஃபாதர்? நன்றாக இருக்கிறோம். அவர்கள் செய்தது இன்று நாங்கள் சிறப்பாக இருக்கிறோம் என்றார்கள். ஒரே ஒரு முறை வாழப்போகிற இந்த வாழ்வு அர்த்தமுள்ள வாழ்வாக இருக்க செக்கரியா கூறுகின்ற வார்த்தைகளை சொல்லி முடிக்கிறேன். கருவறை டு கல்லறை, ஊம் டு டூம், ஒரு முறை தான் நடக்கப் போகிறோம். அர்த்தத்தோடு வாழ முடியும் என்பதை செக்கரியா 9வது அதிகாரம் 16வது வசனம் சொல்வதை படித்து முடிக்கிறேன். அந்நாளில் அவர்களுடைய கடவுளாகிய ஆண்டவர் தம் மக்களாகிய அவர்கள் ஆயர் தம் மந்தையை மீட்பது போல் மீட்டருள்வார். அவர்களும் அவரது நாட்டில் மணிமுடியில் பதிக்கப்பட்டுள்ள கற்களைப் போல் ஒளி வீசுவார்கள். ஆசீர்வாதம். உண்மையோடும் நேர்மையோடும் குடும்பத்தில் வாழ கற்றுக்கொண்டால் குடும்பத்தை இறைவன் ஆசீர்வதிப்பதாக சொல்லுகிறார். என்னுடைய வார்த்தைகள் அல்ல, வேதத்திலிருந்து தான் நான் படிக்கிறேன். உங்களை அவரது நாட்டில் மணிமுடியில் பதிக்கப்பட்டுள்ள கற்களைப் போல் ஒளிர்வார்கள், ஆசீர்வாதத்தோடு வாழ்வார்கள் என்று சொல்லுகிறார். நல்லாயன் சொல்லித்தருகின்ற இந்த உறவின் பாடத்தை, உறவின்
ஊற்றாகி அவரிடம் உறவின் மிக நெருக்கத்தை அறிந்து கொண்டு உறவின் உச்சத்தை தொட்டு வாழ ஒரே ஒரு முறை வாழப்போகின்ற வாழ்வு அர்த்தமுள்ள வாழ்வாக இருக்க கருவறை டு கல்லறை செல்லுகின்ற இந்த பாதை சிறப்பான பாதையாக இருக்க தொடர்ந்து செபிப்போம். வல்ல இறைவன் நல்லருள் பொழிவார். ஆமேன்.